வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் கோயம்பேடு சந்தையில் 2000 டன் காய்கறிகள் தேக்கமடைந்துள்ளன. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போரால் சமையல் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதால் காய்கறி தேவை குறைந்துள்ளது. சென்னை மாநகரில் பெரும்பாலான உணவகங்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் காய்கள் தேவையும் கணிசமாக குறைந்துள்ளது. கோயம்பேடு சந்தையில் வரத்து சீராக இருந்தபோதும் விற்பனை மந்தமாகி சுமார் 2000 டன் காய்கறிகள் தேக்கமடைந்துள்ளன. 2 நாளாக சுத்தமாக வியாபாரம் இல்லை. இப்போ காலிஃப்ளவர் 100 விற்கும், முருங்காய் 200 கிலோ விற்கும். இப்போ இன்னைக்கு 30 கிலோட முருங்காய் விற்கல. ஹோட்டலுக்கு இந்த கேஸ் பிரச்சனைனால எல்லா ஹோட்டல் வந்து பகுதி ஹோட்டல் மூடிட்டாங்க. அதனால வியாபாரம் வந்து சுமாராக மந்தமாக தான் இருக்குது. மீஞ்சி பண்ண பொருளை கீழே கொட்ட வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படுது. நம்ம ஒரு 10 பெட்டி தக்காளி எடுத்தோன்னா 5 பெட்டி தான் விற்குது, 5 பெட்டி தேங்குது. அதில் எப்படி 2 பெட்டி டேமேஜ் ஆகி மரம் விற்கிறப்ப அது கீழே தான் கொட்டணும். வாடகை கூட கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. விலையை குறைத்து விற்பனை செய்தாலும் காய்கறிகள் தேக்கமடைவதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தற்போது 1 கிலோ பெரிய வெங்காயம் 20 ரூபாய் முதல் 22 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 1 கிலோ தக்காளி 8 முதல் 15 ரூபாய்க்கும், 1 கிலோ உருளைக்கிழங்கு 15 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.